இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கம்யூனிகேஷன் ரிசர்ச் என்ற சாப்டரோட பேசிக்ஸை தான் கற்றுக்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன் ரிசர்ச்னா என்ன, கம்யூனிகேஷன் ரிசர்ச் டிசைன்னா என்ன, கம்யூனிகேஷன் ரிசர்ச்சோட பர்பஸ் என்ன என்ற டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கம்யூனிகேஷன் ரிசர்ச்னா என்ன, வாட் இஸ் கம்யூனிகேஷன் ரிசர்ச் என்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க கம்யூனிகேஷன்னா என்ன, ரிசர்ச்னா என்ன, கம்யூனிகேஷன் ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன்னா என்ன? நமக்கு முன்னாடியே தெரியும், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உரையாடல், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச்னா ஆராய்ச்சி. ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக படித்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எக்ஸாமின் பண்ணி இன்னும் அதிக இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அ டீட்டெயில்டு அண்ட் கேர்ஃபுல் ஸ்டடி ஆஃப் சம்திங் டு ஃபைண்ட் அவுட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட் என்றது தான் ரிசர்ச். இப்போ கம்யூனிகேஷன் ரிசர்ச்னா என்ன? கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ்லையும், அதாவது கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டிங், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், பிஆர், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், மீடியா லாஸ், மீடியா மேனேஜ்மெண்ட், ஐசிடி, ஃபிலிம் ஸ்டடீஸ்னு இருக்கிற எல்லா துறையிலையும் பண்ணுற ரிசர்ச்சை தான் நம்ம கம்யூனிகேஷன் ரிசர்ச்னு சொல்கிறோம். இப்போது கம்யூனிகேஷன் ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ரிசர்ச் டிசைன்னா என்னன்னு கற்றுக்கலாம். வாட் இஸ் கம்யூனிகேஷன் ரிசர்ச் டிசைன்? அகேன் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க ரிசர்ச் டிசைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரிசர்ச்னா ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணி இன்னும் பெட்டர் ரிசல்ட்டாக கண்டுபிடிக்கிறது. இந்த ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு பிளான், ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதைத்தான் நம்ம ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அது என்ன கிளாத் மெட்டீரியலில் இருக்கணும், ட்ரெஸ்ஸோட ஸ்டைல் என்ன, சைஸ் என்ன, நெக் பேட்டர்ன்லேருந்து என்னென்ன டிசைனில் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும், என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு நல்ல டெய்லர் ஒரு டிசைனரை சூஸ் பண்ணி அவரோட ஃபீஸ் எவ்வளோ, எத்தனை நாளில் ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் யோசித்து டிசைட் பண்ணுறோம்ல, இதை தான் நம்ம டிசைன், பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நம்மளோட பிளான் ஆர் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் ரிசர்ச் டிசைன்னா என்ன? கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக செய்கிற ரிசர்ச்க்கான பிளானிங், ஸ்ட்ராட்டஜி. இப்போது கம்யூனிகேஷன் ரிசர்ச் டிசைன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ரிசர்ச்சோட பர்பஸ், நோக்கம் என்ன என்றதை பார்க்கலாம். சேஞ்ச் இஸ் த ஓன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களில் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா இன்னும் பெட்டராக சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு காரணம் நம்மளோட கான்ஸ்டன்டான ரிசர்ச் தான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற ரிசர்ச்சால் உலகத்தை கனெக்ட் பண்ணுற கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டராக, யூஸ்ஃபுல்லாக, ஃபீஸபிளாக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் வளர வளர எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிசர்ச் மூலியமாக கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டராக ஆகிட்டே வருது. ஸோ இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் ரிசர்ச் என்ற இம்பார்ட்டண்ட்டான சாப்டரோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அகேன் நம்ம சேனலில் இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் அஸ்.